நம்ம ஒரு விளாக் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னா, இன்றைக்கி டவுனுக்கு போகிறோம், லீவ் விட்டாங்க. ஸோ டவுனுக்கு போய் இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். அங்கே ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கா, அவள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. ஹாய், இன்றைக்கி வந்து நாங்கள் டவுனுக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஃபுல்லுமே உங்கள் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப கிசி, இந்த ஹேர் ஸ்டைல் கிசிக்கு நான் தான் போட்டு விட்டேன். அவள் நேற்று வந்து எக்ஸிபிஷனில் இந்த கிளிப்பு வாங்கியிருந்தா, இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் கிளிப்பு. ஸோ அவள் அதை வச்சு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தாள். எனக்கு வந்து இந்த பன் போட தெரியும், அதனால் நான் ட்ரை பண்ணேன். பட் இன்னும் நல்லா போட்டிருக்கலான்னு தோணுச்சு. எனக்கு சரியாக வரல. பட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நடக்கிற ஸ்டைலில் இங்கே பாரு. போகலாமா? இப்போ நாங்கள் ரெடி, நாங்கள் போகிறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து. போகிறதுனா பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். உங்களுக்கு நான் அந்த ப்ரேஸ்லெட்டை காட்டணுன்னு இருக்கேன். இது வந்து நான் என்ன தெரிய மாட்டேங்கி. நான் வந்து என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸுக்காக இதே சாம் வச்சு ப்ரேஸ்லெட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்பெஷல் ப்ரேஸ்லெட். நாங்கள் ட்ரையோவாக இது போடுவோம். ஏதோ கள்ளி செடியை வாழ்க்கையிலே பார்க்காத மாதிரி என் தங்கச்சி அதுக்கிட்ட போய் நின்றுட்டுருக்கா. அப்படி தான் பிடி. ஃபர்ஸ்ட்டு ஷாப்பாக ஜஸ்பான் தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஷாப்புக்குள்ளே வந்தோடனே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் தங்கச்சி கடையே சுற்றி பார்ப்பேன்னு சுற்ற ஆரம்பித்தோம்னா கடையே சுற்றி வந்துட்டு இருந்தோம் 2 பேரும். இப்போ ஃபேஷன் வேர்ல்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாய் பேபிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இந்த சுடுக்கெல்லாம் இன்டெலிஜென்ட்னால தான் விளையாட முடியும். ஓ சுடுக்குவா? சுக்குடு இல்லை சுடுக்கு. ரைட். கபிப்பரா. ஸோ எங்கள் அம்மா வந்து ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி அந்த கேப்பில் இங்கே ஒரு பெரிய பைக் இருக்குது காட்டுன்னு சொல்லி கூப்பிட்டா. நான் போய் பார்த்தா பைக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா குட்டி பைக்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஷாப் போகிறோம். இந்த ஷாப்போட நேம் பார்த்திங்கன்னா ராயல் சுடீஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். என் தங்கச்சி இங்கேருந்து அங்கே பார்த்து அங்கே ஒரு மிரர் இருக்குது, வா அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டா. அங்கே போய் பார்த்தா நான் வீடியோ எடுத்து முடிச்சோடனே ஃபோனை வாங்கி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ரேம்ப் பார்க்க இவன் நடந்ததை பார்த்து அழுதுரும். அந்த மாதிரி நடந்தால் கீழே பார்த்து நடக்கிறா. அப்புறம் இல்லாத 4 முடி இருக்கிற மாதிரியே ஒரு போஸ் கொடுக்குறா. ரொம்ப ஃபன்னியாக பண்ணிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் எப்போயுமே ட்ரெஸ் எடுக்க வந்தால் 2த்துக்கும் ஒரு ஜாலி ஆயிரும். எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோன்னு சொல்லி குஷி ஆயிரும். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு vlog வீடியோ போடுறோம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுலே என் தங்கச்சி பாப்பாவுக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி எங்களை கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. ஸோ அவள் வந்து பப்ஸு சாப்பிட்டுட்ருக்கா. நெக்ஸ்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். இங்கே உள்ள டாக்டர் பார்த்திங்கன்னா இயர்ஸ், நோஸ், அப்புறமா த்ரோட்டுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து த்ரோட்டில் ப்ராப்ளம் இருக்கனால இந்த டாக்டரை பார்க்க வந்தோம். பார்த்துட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப் போகிறோம். இந்த ஷாப் நேம் பார்த்திங்கன்னா விஎம் டெக்ஸ்டைல்ஸ். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்காக மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சுடிதார், குர்த்தி, 3 பீஸ் செட் அப்படின்ற டைப்ஸ்லலாம் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. ஃபைனலி ஷாப்பிங் முடிய போது. இதோட ஷாப் பண்ணிவிட்டு
வீட்டுக்கு போகிறோம். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், vlog முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.